வணக்கம் தமிழா, நீங்கள் பார்த்துட்டு டெக் தமிழ் சேனல். என்னுடைய பேர் ஆதவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாம்சங் M51 மொபைல் இந்தியா லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த மொபைலை பற்றியான ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ அண்ட் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ மட்டும்தான், ஒரு ஜஸ்ட் அனிமேஷன். ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம். ஸோ சாம்சங் M51 பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னதை ஒவ்வொன்றா பாருங்கள். கண்டிப்பாக மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும். நம்ம இந்த மொபைலோட கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கலர் பொறுத்த வரைக்கும் 2 கலர் இருக்குது, செலஸ்டியல் பிளாக் அண்ட் எலக்ட்ரிக் ப்ளூ. அண்ட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேரியண்ட் இருக்குது. 6GB RAM with 128GB ஸ்டோரேஜ் அண்ட் 8GB RAM with 128GB ஸ்டோரேஜ். ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 6GB RAM பார்த்தீங்க அப்படின்னா 25,000க்கும் 8GB RAM வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27,000 தராங்க. அண்ட் இன்னொரு சிறப்பான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் 6.7 இன்ச்சுக்கான சூப்பர் AMOLED ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே தராங்க. முன்னாடி வந்த மாடலை விட இதில் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிஸ்பிளேலாம் பில்ட் பண்ணிக்காங்க. அண்ட் Android 10 with One UI 2.1 சப்போர்ட் இருக்குது. இதில் இது வரைக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த Qualcomm Snapdragon 730G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில் வித் 8nm டெக்னாலஜி பில்டப்போட. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு Adreno 618GB கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பக்காவான ஒரு கேமிங் மொபைலாகவும் இப்போ இந்த சாம்சங் தரப்புலேருந்து இதே மாதிரி லான்ச் ஆயிருக்கு. பில்டப் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைடில் கோர்னிங் கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் சைட்லையும் ஃப்ரேம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 7000 mAh பெரிய பேட்டரி இருக்குது. அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். கேமரா பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைடில் 32 மெகாபிக்சலுக்கான சோனி IMX616 செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க வித் மல்டி அவுட்புட் சப்போர்ட்டோட. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் கேமரா. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 64 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா. அண்ட் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வித் 123 டிகிரி சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 5 மெகாபிக்சலுக்கான மைக்ரோ சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க இதில். கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோவில் நம்ம ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் கிராப் ஆப்ஷன் இருக்குது, சிங்கிள் டேக் மல்டி அவுட்புட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டேக் எடுத்து நீங்கள் எக்கச்சக்கமான வீடியோஸ் ஃபோட்டோஸ் அது எல்லாமே அந்த ஒரு செல்ஃபி கேமரா மூலம் நீங்கள் எடுத்துக்க முடியும் ஒரு சிங்கிள் கிளிக்கில். அண்ட் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் வீடியோ, நைட் ஹைப்பர் லேப்ஸ் அண்ட் பூமரங் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வேறு என்னென்ன மாதிரியான அடிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 0.61 வாட்/kgக்கான சார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிம் கார்டு ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு நீங்கள் போட்டுக்க முடியும். ஆல்ரெடி உள்ளே 120GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தாலும் நீங்கள் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மொபைலில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் Snapdragon 730G இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ராசஸர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AI கேம் பூஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கேம் பூஸ்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஸில் ஆப்டிமைஸ் பண்ணி கேமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் விளையாடுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன தான் 7000 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்தாலும் இந்த மொபைலோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 213 grams தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் அன்லாக் பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் 0.21 செகண்ட்ஸில் அன்லாக் ஆகுது. அண்ட் ஃபேஸ் அன்லாக் பார்த்தீங்க அப்படின்னா 0.77 செகண்ட்ஸில் அன்லாக் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே தான் வராங்க. இந்த டைமில் சாம்சங் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஒரு மொபைல் லான்ச் பண்ணிக்காங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். எந்த ஒரு மொபைல் கம்பெனியும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இது வரைக்கும் லான்ச் பண்ணதே கிடையாது வித்தின் பட்ஜெட்குள்ளே. ஸோ இந்த மொபைல் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிக்கும்னு நம்பலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ஓகேவா இல்லையா, இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்றத கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.